மணி சீரிஸுடைய 10வது பார்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் வாங்க. செப்டம்பர் மாதத்தில் 16ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அந்த கம்மிங் வீக்கில் எந்தெந்த பங்குகள் டிவிடெண்ட் தர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெற்றிக்கான பாதையை சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்க்ளைமர், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஷேர் வாங்குவதும் விற்பதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமே. வாங்க டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 15ஆம் தேதியில் 21ஆம் தேதி வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ருச்சியா பேப்பர்ஸ். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 148, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஸோ டிவிடெண்ட்டாக நம்மளுக்கு 5 ரூபா தர்றாங்க. எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் ஒரே டேட்டாக இருக்குது, செப்டம்பர் 17ஆம் தேதியாக இருக்குது. வாங்க அடுத்தது என்ன தர போகிறாங்கன்னு பார்த்துக்கலாம். வின்லாஸ் பயோடெக், இது கரண்ட் மார்க்கெட் 906 ரூபா இருக்குது, ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயாக இருக்குது. டிவிடெண்ட்டாக ஒரு ஷேருக்கு 5 ரூபா 50 பைசா தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 17ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 18ஆம் தேதியும் இருக்குது. ஸோ யாரெல்லாமே எக்ஸ் டேட்டுக்கு முன்னாடி இந்த ஷேர் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு வந்து இந்த டிவிடெண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து நர்மதா ஜெலட்டன்ஸ் 408 ரூபா கரண்ட் ப்ரைஸாக இருக்குது, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குது. டிவிடெண்ட்டு ஒரு ஷேருக்கு 10 ரூபா தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 17ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 18ஆம் தேதியும் இருக்குது. ஸோ எக்ஸ் டேட்டுக்கு முன்னாடி இந்த ஷேர் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிவிடெண்ட்டாக 10 ரூபா ஒரு ஷேருக்கு அலர்ட் ஆகும். அடுத்து வந்து சால் ஆட்டோமேட்டிவ் லிமிடெட், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 787 ரூபா, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயாக இருக்குது. டிவிடெண்ட்டாக ஒரு ஷேருக்கு 4 ரூபா 50 பைசா தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 17ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 18ஆம் தேதியும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த ஷேர் வேணுன்னா வாங்கிக்கலாம். அடுத்தது ஜிஓசிஎல் கார்பரேஷன், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 450 ரூபாயாக இருக்குது. டிவிடெண்ட்டாக ஒரு ஷேருக்கு 4 ரூபா தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 17ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 18ஆம் தேதி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹிந்துஜா குரூப் இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது, சரிங்களா. ஸோ உங்களுக்கு ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ் டேட் என்றைக்கு பணம் இருந்தது அப்படின்னா இதை வாங்கிக்கங்க. அடுத்து வந்து ஹெய்டல்பர்க் சிமெண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்மன் கம்பெனி, கொலாபரேஷனோட இந்தியாவில் இருக்குது. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 232 ரூபா, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயாக இருக்குது. டிவிடெண்ட்டாக 8 ரூபா தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 18ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 18ஆம் தேதியும் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே டேட்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மாஸ்டெக் லிமிடெட், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2713 ரூபா, டிவிடெண்ட்டாக 12 ரூபா ஒரு ஷேருக்கு தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 18ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 19ஆம் தேதியும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியஸாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் டிஜிட்டல் பார்ட்னராக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அடுத்து வந்து எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட், நம்ம சாப்பிடக்கூடிய எக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 260 ரூபாயாக இருக்குது. டிவிடெண்ட்டாக 2 ரூபா 50 பைசா ஒரு ஷேருக்கு தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 18ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 19ஆம் தேதி இருக்குது. ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய 2 ரூபா 50 பைசா நம்ம வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கே நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கினீங்கன்னா 18ஆம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு இந்த பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 5505 ரூபா, டிவிடெண்ட்டாக 13 ரூபா ஒரு ஷேருக்கு தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 18ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 19ஆம் தேதியும் இருக்குது. ஸோ இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. விண்ட் பவர் ஜென்ரேஷன் ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அடுத்து வந்து கிங்ஃபா சயின்ஸ் டெக்னாலஜி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3453 ரூபா, டிவிடெண்ட்டாக 10 ரூபா ஒரு ஷேருக்கு தராங்க. எக்ஸ் டேட் வந்து 18ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 19ஆம் தேதியும் இருக்குது. ஸோ இவங்க வந்து சைனா கம்பெனி, பட் பிளாஸ்டிக்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்குது, இந்தியன் கொலாபரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. அடுத்து வந்து குஜராத் அல்கலைஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 841, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயாக இருக்குது. டிவிடெண்ட்டாக 5 ரூபா 50 பைசா ஒரு ஷேருக்கு தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 19ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 20ஆம் தேதியும் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்காங்க, லீடிங் மேனுஃபேக்சர் ஃபார் த சோடாஸ், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூடோமெண்ட், இது வந்து 686 இருக்குது, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்குது. டிவிடெண்ட்டாக 5 ரூபா 50 பைசா தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 19ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 20ஆம் தேதி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, சரிங்களா. இவங்க வந்து ஃபால்முடோ அப்படிங்கிற கம்பெனியாக இருக்குது, சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் த ஸ்பீட் அண்ட் சீட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி. அடுத்து ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன், 899 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயாக இருக்குது. ஸோ டிவிடெண்ட்டாக 7 ரூபா ஒரு ஷேருக்கு தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 19ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 20ஆம் தேதி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, சரிங்களா. இவங்க வந்து பிபிஎம்மாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அடுத்தது பால்மர் லார்வின் கம்பெனி, இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 282, டிவிடெண்ட்டாக 8 ரூபா 50 பைசா தராங்க. எக்ஸ் டேட் வந்து 19ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 20ஆம் தேதி இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிரீஸு, லாஜிஸ்டிக்கு, கெமிக்கலு, லெதர்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது வந்து ஒரு பியூசி ஸ்டாக்காக இருக்குது, சரிங்களா. அடுத்து வந்து பால்மர் லார்வின் இன்வெஸ்ட், இது வந்து பேரண்ட் கம்பெனி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 98 ரூபா, ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக இருக்குது.
டிவிடெண்ட்டாக ₹3.80 தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 19ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 20ஆம் தேதி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பால்மர் லார்வின் கம்பெனியுடைய பேரண்ட் கம்பெனியாக இருக்கக்கூடியவங்க. அடுத்து வந்து சர்தா மோட்டார்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2530, டிவிடெண்ட்டாக ₹9.92 தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 19ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 20ஆம் தேதி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. சரிங்களா, யாரெல்லாம் 19ஆம் தேதி இருக்கீங்களோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த பேமெண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா காம்போனண்ட் பற்றி. அடுத்து வந்து அப்பல்லோ டியூப்ஸ், நம்ம அப்பலோடைய பைப்ஸ் தானுங்க. ₹1459 இருக்குது. டிவிடெண்ட்டாக ₹5.50 தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 19ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் 19ஆம் தேதி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இவங்க அப்பல்லோ பைப்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா பிளாக் பைப்ஸு, அடுத்து வந்து டியூப்ஸு, இதை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்குது. அடுத்து பிடிசி இந்தியா, இது ஒரு பியூசி ஸ்டாக்கு. ₹238 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு, ஃபேஸ் வேல்யூ ₹10 இருக்குது. டிவிடெண்ட்டாக ₹7.80 தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 19ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 19ஆம் தேதி இருக்குது. ஸோ இவங்களுடைய யாரெல்லாமே பார்ட்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி, பிஎஃப்சி, என்ஹெச்பிசி, இவங்க எல்லாருமே இவங்களுடைய பேரண்ட்டாக இருக்காங்க. அடுத்தது எம்சிஎக்ஸ், மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதுதான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டான எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். ஸோ ₹5399 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ ₹10. டிவிடெண்ட்டாக ₹7.64 தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 19ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 19ஆம் தேதியாக இருக்குது. ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கமாடிட்டி கம்பெனி. அடுத்து மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ், ₹4313 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ ₹10. ஒரு ஷேருக்கு ₹12.11 தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 19ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 20ஆம் தேதி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து ஷிப் பில்டர்ஸு, ஷிப்பை வந்து மறுபடியும் ரினோவேட் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்காங்க மசகான் டெக். அடுத்து வந்து ரைட்ஸ், இது ஒரு பியூசி ஸ்டாக் தான். ₹696, ஃபேஸ் வேல்யூ ₹10. ஸோ ஒரு ஷேருக்கு வந்து ₹5 டிவிடெண்டாக தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 20ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் 20ஆம் தேதி வந்து கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒன்றுன்னா பார்த்திங்கன்னா 20ஆம் தேதியே அவங்க வந்து போனஸும் தர்றாங்க 1:1. ஸோ முடிஞ்சால் இந்த ஷேரை வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கிங்க. அடுத்தது GTPL ஹாத்வே, ஸோ இவங்க கேபிள் நெட்வொர்க் கம்பெனியாக இருக்காங்க. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹169, ஃபேஸ் வேல்யூ ₹10. டிவிடெண்ட்டாக ஒரு ₹10 ஒரு ஷேருக்கு தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 20ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 21ஆம் தேதி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இவங்க அந்த பிராட்பேண்ட், சரிங்களா, அந்த கேபிள் வயர்ஸை வந்து சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு, இது வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கு. ₹474, ஃபேஸ் வேல்யூ ₹10 இருக்குது. டிவிடெண்ட்டாக ₹10 ஒரு ஷேருக்கு தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 20ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 21ஆம் தேதியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து மைக்ரோ அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு வந்து லோன் தரக்கூடிய கம்பெனியாக இருக்காங்க. சரிங்களா, அந்த பேங்க் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்பிகா காட்டன் மில்ஸ், ₹1774, ஃபேஸ் வேல்யூ ₹10 இருக்குது. டிவிடெண்ட்டாக ₹35 ஒரு ஷேருக்கு தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 20ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 21ஆம் தேதி இருக்குது. ஸோ இவங்க வந்து காட்டன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அம்பிகா காட்டன் மில்ஸ். ஸோ யார்கிட்ட எல்லாமே எக்ஸ் டேட் அன்னைக்கு உங்கள்கிட்ட இந்த ஷேர் இருக்கோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிவிடெண்ட்டாக ₹35 வரும். அடுத்தது வந்து பிலானி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியஸ் கார்பரேஷன். ஸோ இவங்க வந்து ஒரு NBFC கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹5427, ஃபேஸ் வேல்யூ ₹10. டிவிடெண்ட்டாக ₹15 ஒரு ஷேருக்கு தராங்க. எக்ஸ் டேட் வந்து 20ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 21ஆம் தேதியும் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பிர்லா குரூப் கம்பெனியாக இருக்குங்க. அடுத்து வந்து ஆல்ஃபோ ஜியோ, ஸோ ₹428 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், ஃபேஸ் வேல்யூ ₹10. டிவிடெண்ட்டாக ₹8 ஒரு ஷேருக்கு தராங்க. எக்ஸ் டேட் வந்து 20ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 21ஆம் தேதியும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ், மினரல்ஸு, இது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய, எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் காஸ்டிங்ஸ், ஸோ இது வந்து ஸ்டீல் அலாய்ஸ் டியூப்ஸ் இவங்க பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ ₹934 ஒரு ஷேர் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ ₹10, டிவிடெண்ட்டாக ₹10 தர்றாங்க. எக்ஸ் டேட் வந்து 20ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து 21ஆம் தேதியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் ஈல்டாக வந்து 1.07% அவங்க கொடுக்குறாங்க. அடுத்து வந்து மைத்தான் அலாய்ஸ், ஸோ இவங்குமே அலாய் கம்பெனி தான். ஸோ இவங்க ரெக்கார்ட் டேட் எக்ஸ் டேட்டும் அந்த 21ஆம் தேதி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹6 டிவிடெண்ட் தர்றாங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹1075, ஃபேஸ் வேல்யூ ₹10 இருக்குது. ஸோ இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் சிலைன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அலாய் வீல்ஸை தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீக்லி உங்களுக்கு எந்தெந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட்ஸ் தர்றாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக வந்து மேக் பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.